ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுசான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பொரி நமத்திருந்தால் லைட்டாக வானலில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை, இது ரோஸ்ட் பண்ணாத ரவை. இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் அரைச்சது. இது கூட 1/2 கப் அளவுக்கு புளிக்காத தயிர், கெட்டிமான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் கெட்டிமாக இருக்குது, அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வரணும். இது கூட சேர்க்கறதுக்காக சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். பீன்ஸு 5 பீன்ஸ் அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெட் கலர் கேப்சிகம்மை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு போல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி தோல்லாம் சீவிட்டு சிறுவை நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற விடணும். ஏன்னா ரவை நல்லா ஊறி வந்தால் தான் அது அடையாக இருந்தாலும் பணியாரமாக இருந்தாலும் சூப்பராக வரும். இப்போ ஒரு பணியாரக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் சேர்த்துட்டு குழியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை குழியில் முக்கால் ஊற்றினா போதும். வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். மாவெல்லாம் ஒரு குழியிலையும் ஊற்றியாச்சு. கரெக்டாக எனக்கு வேக 8 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஊற வச்சுருந்ததால் சீக்கிரமாக வெந்துடும். பணியாரம் நல்லா வெந்துட்டக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ ஒரு நைஃப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இதே மாதிரியே எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி பணியாரம் செய்யறதா இருந்தால் கண்டிப்பாக 1/2 மணி நேரமாச்சு ரவை தயிரில் ஊறி இருக்கணும். அப்படி பணியாரம் வேண்டாம் அடையாக செய்யணும்னா நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா பவுலில் மாற்றிடலாம். இது அப்படியே சூடாக இந்த கிறிஸ்பியாக சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்காக இல்லை டின்னராக கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு இன்னும் விருப்பமான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடையாகவும் ஊற்றி காமிக்கிறேன். கேஸ் ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் தவா வச்சுக்கலாம். இதில் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு திருப்பி விடலாம். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தாலே போதும் அடையை பொறுத்த வரைக்கும். கீழ்ப்பகுதி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேருங்க. கீழ்ப்பகுதியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடையை எடுத்துடலாம். ஒரு பக்கம் சாஃப்டாக இருந்து இன்னொரு பக்கம் கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ரொம்பவே சுவையான வித்தியாசமான ஒரு டின்னர் ரெசிபி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.